பாக்கியலட்சுமி இங்கே கோபி ராதிகாவை அழைச்சிட்டு வந்த உடனே என்ன பண்ண தெரியாமல் பாக்கியா அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. உடனே ஈஸ்வரி, டேய் கோபி, என்னடா காரியம் பண்ணியிருக்க? நான் உன்னை இங்கே இருடா அப்படின்னு சொன்னால் நீ போயிட்டு ராதிகாவை அழைச்சிட்டு வந்திருக்க. அவளே ஏன்டா இங்கே அழைச்சிட்டு வந்த? கோபி, நீ என்ன தெரிஞ்சு தான் பண்ணுறியா? அவள் உன் வாழ்க்கையில் வந்த சனிடா. அவள் வந்ததுக்கப்புறம் தானே உன் வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் போச்சு. அதனால தானே நம்ம குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனையுமே. அப்படி இருக்கும்போது நீ ஏன்டா கோபி போய் அவளை அழைச்சிட்டு வந்திருக்க? கோபி, நான் சொல்கிறது கேளு. அம்மா சொல்கிறது கேட்பல. நீ அம்மா கூட இருப்பேன்னு சத்தியம் பண்ணியிருக்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், அந்த ராதிகா இங்கே இருக்கக்கூடாது. முதல்ல அவளை இங்கேருந்து போக சொல்லு கோபி. அம்மா, என்னம்மா பேசுகிறீங்க? ராதிகாவும் மயோவும் என்ன நம்பி வந்திருக்காங்கம்மா. அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு துரோகம் பண்ண முடியாதும்மா. நீங்கள் என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. என் பசங்களும் என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அதனால தாம்மா நான் ராதிகாவை இங்கேவே அழைச்சிட்டு வந்துட்டேன். உனக்கும் உன் சந்தோஷமாக இருக்கும், என் பசங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், ராதிகாவும் சந்தோஷமாக இருப்பாளம்மா. எனக்கு வேறு வழி தரலம்மா. எனக்கு உன் சந்தோஷம் மட்டும் தான் முக்கியம். அதனால தாம்மா நான் இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கேன். ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோமா அப்படின்னு கோபி சொல்கிறாரு. ஆனால் ஈஸ்வரி, இல்லை கோபி, நீ பண்ணுறது ரொம்ப தவறான விஷயம். ராதிகா இங்கே இருக்கிறது கண்டிப்பாக நடக்காது. நான் சொல்கிறது கேளு. ராதிகா இங்கே இருந்தால் உனக்கு திரும்பவும் பிரச்சனை வரும். உன் ஹெல்த்து பாதிக்கப்படும். ஸோ உனக்கு நிம்மதி இருக்காது கோபி. அம்மா சொன்னால் கண்டிப்பாக ஒரு அர்த்தம் இருக்கும்ப்பா. நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னேன், ஆனால் நீ சரியாக காதில் வாங்கலை. அதனால தான் இவ்வளோ பிரச்சனையுமே. திரும்பவும் சொல்கிறேன், அம்மா சொல்கிறத கேளு. முதல்ல அவளை வீட்டோட வெளியே அனுப்பு. ஏய் ராதிகா, உன்னை யார் இங்கே வர சொன்னா? அவன் தான் விவரம் கிட்ட போய் கூட்டியாந்தா நீ உடனே பின்னாடியே வந்துடுவியா? முதல்ல கிளம்பிடு இங்கேருந்து அப்படின்னு சொல்லவும், இங்கே கோபி உடனே, என்னம்மா இப்படி பேசுகிறீங்க? அவள் மட்டும் எங்கம்மா போவா? அவளுக்குன்னு யார் இருக்கா? அவளுக்கும் நான் மட்டும் தானம்மா இருக்கேன். பாவமா மயோ. மயோ என்னை பிரிஞ்சு இருக்க முடியல. ரொம்ப ஃபீல் பண்ணுறாம்மா. அதனால் மயோவும் ராதிகாவும் இங்கேயே இருக்கட்டும்மா, ப்ளீஸ்மா. டேய், என்னடா சொல்கிற கோபி? நீ என் புள்ள, என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. இனியா சிலியா ஓன் பிள்ளைங்க. தான் டேடி தான் கூட இருக்குன்னு சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த மயோவும் ராதிகாவும் யார் கோபி? என்னம்மா இப்படி பேசுகிறீங்க? ராதிகா என் மனைவி, மயோ என் குழந்தை இல்லையாம்மா? யாருக்கு யாரா குழந்த? அவளோட அப்பா நீயா? அவள் யாருக்கு பெற்றா நமக்கு என்ன தெரியும்? அம்மா, ஏம்மா இப்போல்லாம் பேசுகிறீங்க? ராதிகா உடனே, அத்தை, நீங்கள் உங்கள் பிள்ளைகிட்ட பேசுனா பேசுங்க. ஆனால் என்னை பற்றியோ என் குழந்தைய பற்றியோ பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதை இல்லை. பாத்தியாடா, என்ன பேச்சு பேசுகிறா பாத்தியா? தெரியுதா இப்போது அம்மா எதுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு? இதே மாதிரி தான்டா அவள் இங்கே இருந்தால் இப்படி தான் தேவையில்லாத பிரச்சனை டெய்லியும் வரும். அதனால் உன் நிம்மதி கெட்டு போகும், எங்கள் நிம்மதியும் கெட்டு போகும். அப்புறம் இந்த வீட்லையும் நிம்மதி இல்லாமல் இங்கேருந்து அப்புறம் நாம் வெளியில் போக வேண்டியதாக இருக்கும். நான் சொல்கிறது கேளு கோபி. அம்மா சொன்னால் ஒரு அர்த்தம் இருக்கும். அவளை ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து அனுப்பு. அவளாம் குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டா. அவள் பாட்டுக்கு அவள் விருப்பத்தை இருந்துட்டு போட்டுண்டா. நான் சொல்கிறது கேளு கோபி. அம்மா அன்றைக்கி உங்ககிட்ட கோயிலில் என்ன சொன்னேன்? எல்லாத்தையும் கேட்டுட்டு ஏன் கோபி இப்படி பண்ணுற நீனு அப்படின்னு சொல்ல, கோபி இங்கே பேசாமல் அமைதியாக நிற்கிறாரு. இங்கே இனியா ஒன்று, டேடி பாட்டி சொல்கிறத கேளுங்க டாடி, நீங்கள் வந்துடுங்க டாடி, நீங்கள் எங்கள் கூடயே இருங்க டாடி. இனியாம்மா, மயவும் பாவம் தானம்மா. அவள் உனக்கு தங்கச்சி மாதிரி. அவளும் நான் இல்லாமல் ரொம்ப ஃபீல் பண்ணுறாம்மா. அவளும் என்ன டேடி டேடின்னு என்னை ரொம்பவுமே லவ் பண்ணுறா. அப்படி இருக்கும்போது எப்படி நீ அம்மா மயோ விட முடியும்? நீ அது பாட்டிட்டு சொல்லு மயோம்மா. மயோவும் நம்ம குழந்தைதான்னு சொல்லு இனியாம்மா அப்படின்னு சொல்கிறாரு கோபி. உடனே இங்கே இனியாவுக்கு என்ன பண்ணுறதே தெரில. ஈஸ்வரி சொல்லிடுறாங்க, கோபி, நான் திரும்பவும் சொல்கிறேன், நீ இந்த வீட்டில் இருக்கிறதையே பாக்கியா ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னான். அப்படி இருக்கும்போது நீ இப்போது ராதிகா மயோ எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து இந்த வீட்டில் இருந்தால் நான் ஒத்துக்கிட்டாலும் பாக்கியா ஒத்துக்க மாட்டா கோபி. நான் திரும்பவும் சொல்கிறேன், ராதிகாவை ஒழுங்காக இங்கேருந்து அனுப்பிடு. இன்னும் கொஞ்ச நாள் நீ இங்கேயே இரு. அப்போ தான் உனக்கு உடம்பு நார்மல் ஆகும். நீ அவசரப்பட்டு இப்போது எடுக்கிற முடிவு எல்லாமே தப்பாக தான் போய் முடியும் கோபி. நீ இப்படி அவசரப்பட்டு முடிவெடுத்து தான் இன்றைக்கி இந்த நிலைமையில் கஷ்டப்பட்டுட்ருக்க. திரும்ப திரும்ப அப்படி ஒரு அவசர முடிவு எடுத்து நீ பாதாள கிணத்துல போய் விழுந்துடாதப்பா. அம்மா சொன்னால் கேளுப்பா கோபி அப்படின்னு சொல்ல, இங்கே பாக்கியா முதல்ல ராதிகா வந்ததை பார்த்து கோவப்பட்டாலும் இங்கே பாக்கியா யோசிக்கிறாங்க. இப்போது அத்தையை பொறுத்த வரைக்கும் கோபியாவும் ராதிகாவும் பிரிக்கத்தான வழியை பார்க்குறாங்க. அதுக்கு கோபி இப்போது இடம் கொடுக்காம ராதிகாவையும் இங்கே அழைச்சிட்டு வந்துட்டாரு. இப்போது நாம் மட்டும் இங்கே வீட்டில் ராதிகாவும் கோபியும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அத்தை ராதிகாவை பிரிச்சுருவாங்க.
ஸோ நாம் கோபியை ராதிகா கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னா இப்போது கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு கோபியாவும் ராதிகாவும் இதே வீட்டில் தங்க வைக்கணும். அப்போ தான் 2 பேரும் ஒன்றா இருக்க முடியும்னு புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே உடனே பாக்கியா கோபியை பார்க்குறாங்க. கோபி உடனே, ஏம்மா இப்போ என்னம்மா பாக்கியா விட மாட்டான்னு நினைக்கிறியா? நான் பாக்கியாட்ட பேசுகிறேம்மா. பாக்கியா ப்ளீஸ் பாக்கியா, கொஞ்ச நாளைக்கு அம்மா புரிஞ்சுக்கிற வரைக்கும் அம்மாவுக்காக ராதிகா இதே வீட்டில் என் கூடயே இருக்கட்டும். கண்டிப்பாக ராதிகாவாலையும் மயோவாலையும் என்னாலையும் உனக்கு எந்த தொல்லையும் வராது பாக்கியா, ப்ளீஸ் பாக்கியா அப்படின்னு இங்கே கோபி ராதிகாவை பார்த்துட்டு பாக்கியாட்ட கெஞ்சுறாரு. பாக்கியாவும் சரி இதுதான் நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி கோபி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ராதிகா மயோ 3 பேருமே இந்த வீட்டில் இருங்க, கொஞ்ச நாளைக்கு இருந்து எல்லாம் சரியானதுக்கப்புறம் நீங்கள் தனியாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்ல, ராதிகா உடனே பாக்கியாவை பார்த்து கையெடுத்து கும்பிட்றாங்க. உடனே பாக்கியா சொல்கிறாங்க, பரவாயில்ல ராதிகா, நீங்கள் தானே தப்பாக புரிஞ்சுட்டு இருந்தீங்க, என் மனசில் அப்படி ஒரு எண்ணம் கிடையாது அப்படிங்கிறத நான் திரும்பவும் ப்ரூவ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சிக்காமல் போகிறதும் உங்கள் விருப்பம்தான் அப்படின்னு இங்கே பாக்கியா சொல்கிறாங்க. இதை கேட்டு ஈஸ்வரிக்கு அங்கே தூக்கி வாரி போடுது. உடனே ஈஸ்வரி கேட்குறாங்க பாக்கியாட்ட, ஏ பாக்கியா, நீ தெரிஞ்சுதான் பண்ணுறியா தெரியாமல் பண்ணுறியா? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? அவன் தான் புத்தி கெட்டு போய் விவரம் இல்லாமல் இப்படி பேசுகிறான், நீ அதுக்கு சரின்னு சொல்கிற? நீ ஃபஸ்ட்டு அவளை போக சொல்லும் போல, கோபியே இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன், இப்போ என்ன புதுசாக ராதிகாவும் இருக்கட்டும்னு சொல்கிற? இங்கே பாரு பாக்கியா, அவள் இந்த வீட்டில் இருந்தால் நான் இருக்க மாட்டேன், முதல்ல அவள் வெளியே போக சொல்லு பாக்கியா அப்படின்னு சொல்ல, ஏத்த இதுதான் நானும் சொன்னேன், கோபி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, கோபி இந்த வீட்டில் இருந்தால் நான் வீட்டை வெளியே போயிடுவேன்னு சொன்னேன். அப்போ என்ன சொன்னீங்க? உன் விருப்பம் பாக்கியா, இருந்தாலும் உன் விருப்பம்தான், நீயே முடிவு பண்ணிக்கோ, ஆனால் கோபி இங்கே தான் இருப்பான்னு சொன்னீங்கல்ல, அப்போது உங்களுக்கு பிடிச்சா மட்டும் கோபி இங்கே இருக்கணும், உங்களுக்கு பிடிக்கலனா வெளியில் போகணுமா? அதை நான் சொல்லணுமா? எனக்கு ராதிகாவும் கோபியும் சேர்ந்து ஒன்றா இந்த வீட்டில் இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அது 10 நாளோ இல்லை 10 வருஷமோ தாராளமாக இருக்கட்டும், எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு பிரச்சனைனா நீங்கள் பார்த்துக்கோங்க அத்தை அப்படின்னு இங்கே பாக்கியா சொல்லிடுறாங்க. இங்கே ஈஸ்வரிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. கோபிட்டையும் எவ்வளோ பேசி பார்க்குறாங்க ஈஸ்வரி, ஆனால் கோபி கேட்குறதாவே இல்லை. ஸோ ராதிகா நம்மளை நம்பி வந்துட்டா, ராதிகா ஒரு குழந்த இருக்குது, அதுவும் என் குழந்த தான். அதனால் நாம் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யாரும் யாரையும் காயப்படுத்தாமல் கஷ்டப்படுத்தாமல் எல்லாரும் ஒரே வீட்டில் ஒத்துமையாக நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு இங்கே கோபி சொல்லிவிட்டு ராதிகாவையும் மயோவையும் உள்ளே அழைச்சிட்டு போகிறாரு. இதை பார்த்த ஈஸ்வரிக்கு இங்கே பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. என்ன இது, நாம் ஒன்று பிளான் பண்ணால் கடைசியில் எல்லாமே மாறி போச்சே, நாம் எப்படியாவது கோபியை பாக்கியாவோட சேர்த்து வச்சலாம்னு நினச்சோம், ஆனால் கடைசியில் இந்த ராதிகா எப்படியோ சொக்கி போட்டு மயக்கின மாதிரி இவனை திரும்பவும் பிடிச்சிட்டா. இப்போது கோபி திரும்பவும் ராதிகாவை பாக்கியா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டா. பாக்கியாவும் இப்போ இதுக்கு ஓகே பண்ணி அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறா. இதனால் நாம் நினச்ச மாதிரி பாக்கியாவை திரும்பவும் கோபியோடு சேர்த்து வைக்க முடியாது. என்ன பண்ணுறது, என்ன பண்ணி இந்த ராதிகாவை வீட்டோடு துரத்துறது, என்ன பண்ணால் கோபியும் பாக்கியாவும் ஒன்றா சேருவாங்க அப்படிங்கிற பெரிய குழப்பத்தோடு உட்காந்துருக்காங்க ஈஸ்வரி.